காமாட்சி அம்மன் இல்லை என்றால் புதுசாக ஒரு படம் வாங்கி வைத்து அந்த படத்திற்கு முன்பாக ஒரு தாம்பூல தட்டு வைத்து விடுங்கள். அதில் முதல் வெள்ளிக்கிழமை ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். காமாட்சி அம்மனுக்கு உங்களால் முடிந்த நைவேத்தியம் வைக்கவும். எதுவுமே செய்ய முடியாது என்றால் 2 வாழைப்பழம் 2 கல்கண்டாவது நைவேத்தியம் வைத்துவிட்டு காமாட்சி அம்மனுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பாடலை ஒலிக்க விடுங்கள். உங்களுக்கு தெரிந்த காமாட்சி அம்மன் பாடலை பாடுங்கள். பிறகு உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, ஒரே ஒரு வேண்டுதலை காமாட்சி அம்மனிடம் வையுங்கள். 16 வாரத்துக்குள் எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யலாம். அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், குறிப்பிட்ட இந்த பண பிரச்சனை தீர வேண்டும், உடல் ஆரோக்கியம் சரியாக வேண்டும் என்று என்ன வேண்டும் என்றாலும் பிரார்த்தனை வைக்கலாம். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்கலாம். இத்தனை பிரார்த்தனைகளையும் வைக்காதீங்க. ஏதாவது ஒரு வேண்டுதல், உங்களுக்கு தேவையான வேண்டுதலை வைத்து தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை துவங்கினால் ரொம்ப ரொம்ப நல்லது. 2வது வாரம் வெள்ளிக்கிழமை மேலே சொன்ன அதே வழிபாட்டு முறைதான். ஆனால் 2வது வாரம் 2 மண் அகல் விளக்குகளை காமாட்சி அம்மன் திருவுருவ படத்திற்கு முன்பாக ஏற்றி வைத்துவிட்டு பிரார்த்தனை வைக்க வேண்டும். 3வது வாரம் 3 மண் அகல் விளக்கு காமாட்சி அம்மன் படத்தின் முன் ஏற்றி வழிபாட்டை செய்ய வேண்டும். இது போல தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் விளக்கின் எண்ணிக்கை மட்டும் கூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். 16வது வாரம் 16 விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த பூஜையை மன நிறைவோடு எவர் ஒருவர் செய்து முடிக்கிறீர்களோ அவர்களுடைய வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும். 16வது வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் பிரசாதம் செய்து வைத்து வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், மஞ்சள், குங்குமம் எல்லாம் வைத்து வழிபாடு செய்து யாரேனும் ஒருவருக்கு கூட நீங்கள் இந்த தாம்பூலத்தை தானமாக கொடுக்கலாம்.